கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. பள்ளி வகுப்பறையில் மாணவர்கள் முன்னிலையில் தலைமை ஆசிரியை ஒருவர் தாக்கிய அதிர்ச்சி காட்சிகள்தான் இவை. கரூர் மாவட்டம் தான்தோன்றிமலை ஊராட்சி சின்னாண்டாங்கோவில் பகுதியில் அரசு தொடக்கப்பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. ஜூலை 29ஆம் தேதியன்று பள்ளி தலைமை ஆசிரியை புவனா வழக்கம் போல மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்போது வகுப்பறைக்குள் நுழைந்த இடைநிலை ஆசிரியை கலைமதி என்பவர் இருக்கையில் அமர்ந்திருந்த தலைமை ஆசிரியை புவனாவை தாக்க ஆரம்பித்தார். இதனால் பதறி அவர் எழுந்தபோது கலைமதி சேலையை பிடித்து இழுத்து தாக்கினார். முதலில் சண்டையை பார்த்து பதறிய மாணவர்கள் பின்னர் ஆசிரியை இருவரையும் தாக்கிவிட்டு ஓடினர். தலைமை ஆசிரியையை முடியை பிடித்து கீழே தள்ளிய கலைமதி பின்னர் எதுவும் நடக்காதது போல வெளியே நடந்து சென்றார். இந்த காட்சிகள் அனைத்தும் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாயின. விசாரணையில் இடைநிலை ஆசிரியை கலைமதி சரியாக வேலை பார்ப்பது இல்லை என தலைமை ஆசிரியை புவனா புகார் அளித்ததால் வட்டார கல்வி அலுவலர் சம்பந்தப்பட்ட ஆசிரியை கலைமதியிடம் விசாரணை நடத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கலைமதி தலைமை ஆசிரியை என்றும் பாராமல் வகுப்பறையில் வைத்து மாணவர்கள் முன்னிலையில் தாக்கியது தெரிய வந்துள்ளது. இந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரும் நிலையில் தாக்குதல் நடத்தியது குறித்து விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட கல்வி அலுவலர் சண்முகவேல் தெரிவித்திருக்கிறார். பாலிமர் செய்திகளுக்காக கரூர் செய்தியாளர் அருள் செல்வன். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.